ஒரு வயசான அம்மாவை வீட்டுக்குள்ள வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த அம்மா ஒரு நாள் அமைதியா எடுத்த முடிவு அந்த வீட்டோட வாழ்க்கையையே தலைகீழா மாத்திடும். இதோ அந்த கதையில முதல் காட்சி. ஒரு முழு இரவும் வீட்டுக்கு வெளியே கழிச்சு காலையில வீட்டோட வாசல்ல காலை வச்ச உடனே லலிதா அம்மாவை பார்த்ததும் அவங்க மகன் விக்ரமும் மருமக காவ்யாவும் கோபம் வெடிச்ச மாதிரி வெடிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் அவங்க மேல மோசமா கத்த ஆரம்பிச்சாங்க. நேத்திக்கு முழு இரவும் எங்க சொல்லாம எங்க போயிருந்தீங்க? நான் என் நண்பர்கள் எல்லாம் வீட்டுக்கு விருந்து வைக்க கூப்பிட்டிருந்தேன். நீங்க இப்படியே ஒன்றும் சொல்லாம போயிட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை பேருக்கு சாப்பாடு பண்ண வேண்டான்னு தானே இப்படி வேலை தவிர்க்க ஓடி போயிட்டீங்க. உங்க தலையில ஏதோ சரியில்லை. இன்னைக்கு நல்லா கேளுங்க. இனிமே இப்படி சொல்லாம வெளியே போனா நான் என்ன பண்ணுவேன்னு நீங்க நினைக்க கூட முடியாது. உங்களையும் உங்க சாமானையும் வீட்டு வெளியே தூக்கி போட்டுருவேன். இப்போ இங்க நின்று என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஏன்? போங்க, சமையலறையெல்லாம் நேத்தி பாத்திரங்கள்லாம் குவிஞ்சு கிடக்குது. முதல்ல பாத்திரங்களெல்லாம் நல்லா கழுவுங்க, அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா தன் ஷாப்பிங் பைய மேஜை மேல சத்தமா போட்டுட்டு சோஃபாவில் போய் படுத்துக்கிட்டா. அப்புறம் சத்தமா கூப்பிட்டா, ஏய் கிளவி, எங்க போயிட்ட? எனக்கு ஒரு கிளாஸ் ரொம்ப குளிர் தண்ணி கொண்டு வா. வெளியே ரொம்ப வெயில். முழு மார்க்கெட்ல சுத்தி சுத்தி நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். காவ்யா சோஃபாவில் கண்களை மூடிக்கிட்டு 10 நிமிஷம் ஓய்வெடுத்தா. தண்ணி வரலன்னு பார்த்ததும் உடனே கோவமா கண்ணை திறந்து கத்த ஆரம்பிச்சா. இந்த வீட்டுல யாருக்கும் கேட்கவே இல்லையா? நான் எவ்வளவு நேரமா தண்ணியை கேட்கிறேன், இன்னும் வரவே இல்லையே. அதுக்குள்ள ரூம்ல இருந்து வெளியே வந்த லலிதா அம்மா மெதுவா சொன்னாங்க, நான் கொஞ்சம் தலை சீவிட்டு இருக்கேன், இப்பதான் கொண்டு வர போறேன், இல்லைன்னா நீயே போய் எடுத்துக்கலாமே. இதுக்கே காவியா இன்னும் கோவமா, ஏய் அத்தை, உங்க முடி விடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கல. வீடு முழுக்க உங்க முடிதான் பறக்குது, எங்க பார்த்தாலும் கிடக்குது. எப்பவும் முடியை கட்டிக்கிட்டு இருக்க சொல்லியே இருக்கேன். ரூம்ல நின்று முடி கட்டாதீங்கன்னு 1000 தடவை சொன்னேன். தலை கட்டணும்னா மேல மாடியில போயோ இல்ல வெளியில போயோ கட்டுங்க. வீட்டுக்குள்ள ஒரு வெள்ளை முடியும் எனக்கு பிடிக்காது. சாப்பிடும்போது டைனிங் டேபிள்ல உங்க முடி வந்தா எனக்கு வாந்தி வர மாதிரி ஆகுது. சாப்பிடவே மனசு வராது. ஆனா நீங்க கேட்கவே மாட்டீங்க. எவ்வளவு சொன்னாலும் உங்க மாதிரிதான் இருப்பீங்களா? இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கோங்க. முதல்ல எனக்கு தண்ணியை கொண்டு வாங்க, ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். லலிதா அம்மா அவசரமா முடியை கட்டிக்கிட்டு தண்ணி எடுக்க போனாங்க. அப்புறம் மீண்டும் காவியா கத்துனா, ஏய் கிளவி, முதல்ல கையை நல்லா சோப்புல கழுவுங்க. உங்க அந்த கெட்ட கையில என் தண்ணி கிளாஸை பிடிச்சிடாதீங்க. லலிதா அம்மா சீக்கிரமா கை கழுவிட்டு குளிர்ந்த தண்ணியை கொண்டு வந்தாங்க. தண்ணி குடிச்ச காவியா சொன்னா, மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணி நான் சோர்வாயிட்டேன். இனிமே நான்லாம் சமைக்க மாட்டேன், சமையல் வேலை எதுவுமே செய்ய மாட்டேன். இன்னைக்கு மாலைக்கு என் ஆஃபீஸ் நண்பர்கள் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். அவங்களுக்காக கிஃப்ட்ஸ் வாங்க தான் நான் போயிருந்தேன். இப்போ நான் 1/2 மணி நேரம் தூங்க போறேன். அப்புறம் என்ன சாப்பாடு பண்ணணும்னு சொல்றேன். இந்த லிஸ்ட்ல சில சாமான்கள்லாம் எழுதி வச்சிருக்கேன். நீங்க உடனே ரெடி ஆகிட்டு பக்கத்து கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. அதுக்குள்ள லலிதா அம்மா மெதுவா கேட்டாங்க, நான் சாமான்கள்லாம் வாங்க போறேன்னா கொஞ்சம் பணம் கூட கொடு. என் கண்ணு டிராப்ஸ் வாங்கணும், ரொம்ப நாள் ஆச்சு, அது முடிஞ்சு போயிடுச்சு. பணம் இல்லாதால வாங்க முடியல. 2 நாளா கண்ணு ரொம்ப வலிக்குது. சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். இப்போ போறப்ப வாங்கிட்டு வரேன். அதுக்கே காவியா வெடிச்ச மாதிரி கோவப்பட்டா, அத்தை, உங்க இந்த ஒரு பழக்கம் எனக்கு ரொம்பவே பிடிக்காது. வீட்டுக்கு சாமான் வாங்க சொல்லி லிஸ்ட் கொடுத்தா உடனே உங்க தேவைகளை சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. உங்க கோரிக்கைக்கு முடிவே இல்லை. அந்த கண்ணு மருந்து 400 ரூபா வரும். மாசத்துக்கு 2 பாட்டில் வேணுமா? கொஞ்சம் கம்மியா போட்டா உங்க கண்ணு போயிடாது. வயசாகிடுச்சுல, கொஞ்சம் வலி இருந்தா சகிச்சுக்கணும். நீங்களே சம்பாதிக்க மாட்டீங்க, ஆனா என்கிட்ட மட்டும் செலவு கேட்க வர்றீங்க. என்கிட்ட இப்போ 1 ரூபா கூட இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்ல நான் 10,000 ரூபா செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன், இன்னும் பணம் கேட்குறீங்களே. இப்படியெல்லாம் சொல்லிட்டு காவியா கோவமா உள்ள போயிட்டா. மேஜை மேல கொஞ்சம் பணமும் லிஸ்ட்டும் வச்சுட்டு போயிட்டா. அந்த வார்த்தைகளை கேட்ட லலிதா அம்மாவோட கண்கள்ல நீர் வலி ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த நாள் பார்க்கத்தானா என் மகன் வீட்டுக்கு வந்தேன். இவங்க என்னை சின்ன சின்ன விஷயத்துக்கே தவிக்க வைக்கிறாங்க. என் சொந்த பேரன் பேத்திக்கு நான் வேலைக்காரி மாதிரி இருக்கணுமா? அவங்க ரெண்டும் நிம்மதியா வேலைக்கு போறாங்க. நான் முழு நாள் இந்த வீட்டை பார்த்துக்கணும், குழந்தைகளை கவனிக்கணும், சமையல் பண்ணணும். இதுதான் இந்த அம்மாவோட வாழ்க்கை. ஆனா இங்கதான் கதை முடிஞ்சிடல. இன்னும் என்ன நடக்க போகுது தெரியுமா? அந்த லலிதா அம்மா எடுத்த ஒரு முடிவு இந்த வீட்டுல எல்லாரோட வாழ்க்கையும் தலைகீழா மாத்த போகுது.
அடுத்தது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை முழுசா பார்த்து முடிக்க மறக்காதீங்க. சொல்லணும்னா இவ்வளவு வேலைகளை நான் என் இளமையில கூட இவ்வளவு செய்யல. ஆனா இப்ப இந்த வயசுல மருமக வீட்டுல இருக்கும்போது தான் இவ்வளவு கஷ்டப்படணும்னு ஆகுது. வேலை செய்ய எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வயசான உடம்பு எல்லாம் ஏத்துக்க மாட்டேங்குதே. ஒரு நாள் முதுகு வலிக்குது, இன்னொரு நாள் முழங்கால வலி, தாங்க முடியாத மாதிரி இருக்கும். மகனும் மருமகளும் இவ்வளவு வேலை என்கிட்ட செய்ய வைக்கும்போது என் சின்ன சின்ன வழிகளையும் கவனிக்கணும்னு அவங்களோட கடமை இல்லையா? ஆனா இல்ல, அவங்களுக்கு வேலை மட்டும்தான் முக்கியம். 8-9 பேரை வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிடுவாங்க. ஆனா நான் தனியா இதெல்லாம் பண்ண முடியுமான்னு ஒருத்தரும் கேட்கவே மாட்டாங்க. பெரிய ஹோட்டல்ல வேலை பார்க்குற மாதிரி ஆணையிடுறாங்க. என் தலையில தான் தவறு. நல்லா இருந்த கிராமத்து வீட்டை விட்டுட்டு இங்க வந்தேன். ஆனா என்ன பண்ண, கிராமத்துல என் கணவர் என்ன நடுவுலையே விட்டுட்டு போயிட்டாரு. இந்த உலகத்துல எனக்கு மகனும் மருமகளும் தவிர வேற யாரும் இல்லை. அவர் போய் 6 வருஷம் ஆனாலும் ஒரு நாளாவது என்ன நகரத்துக்கு கூப்பிடல. ஆனா காவியா கர்ப்பமா இருந்தப்ப மட்டும் இனி மேல நல்லா பேசிட்டு கூப்பிட்டாங்க. அம்மா, நீங்க பாட்டியாக போறீங்க, இப்போ உங்க அவசியம் ரொம்ப இருக்கு. நீங்க அங்க கிராமத்துலயும் தனியா தானே இருக்கீங்க, இங்க வந்தா நமக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி அழைத்தாங்க. நான் வந்த பிறகு எல்லா பொறுப்பையும் என் மேல போட்டுட்டாங்க. முதல் 8 மாசம் காவியா நிம்மதியா ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தா. அப்புறம் அவ வீட்டு பணி எல்லாம் முழுக்க விட்டுட்டா. முன்னாடி கொஞ்சம் தன்னால முடிஞ்சதை செஞ்சா. இப்போ எல்லாத்தையும் விடுற மாதிரி ஆயிடுச்சு. 9 மாசம் ஆனதும் காவியா 2 குழந்தைகளை பெத்தா. ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த நாள் முதல்ல என் வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த சின்ன குழந்தைகளோட எல்லா பொறுப்பும் என் தோள் மேல விழுந்துருச்சு. நாள் முழுக்க சமையல், வீட்டுக்கு வரும் போகும் மக்களை கவனிக்கணும், இரவு முழுக்க தூங்காம அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும். காவியா ராத்திரி குழந்தைகள் அழுதா, அம்மா நீங்க தான் பாருங்க, என்கிட்ட முடியலன்னு சொல்லிட்டு தூங்கிடுவா. பாட்டில்ல பால் ஊற்றி டயப்பரை மாற்றி தூங்க வைக்க எல்லாமே நான் தான். இந்த வேலைகளால் நான் சக்கரமாக வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி 1 வருஷம் போனதும் என் உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சு. கிராமத்துல இருந்து வந்தப்போ நான் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தேன். ஆனா இங்க இவ்வளவு வேலை பண்ணி என் உடம்பு தான் கெட்டு போச்சு. எடை குறைஞ்சிடுச்சு, முகம் முழுக்க சுருக்கம் வந்துடுச்சு, முடியெல்லாம் வெள்ளையா மாறிடுச்சு. ஒரு நாள் வேலை செய்யும் போது தலையை சுத்தி கீழே விழுந்துட்டேன். அப்பதான் மகன் விக்ரம் என்னை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போனான். வீட்டுக்கு வந்ததும் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க முடியாதா? உங்க கை கால்லாம் உடைஞ்சா நாங்க உங்களை பார்த்துக்க முடியாது. நாங்க உங்க மாதிரி ஓய்வா இல்லை, நீங்க உங்களை நீங்களே பார்த்துக்கணும். இந்த மாதிரி சொன்ன உடனே லலிதா அம்மாவோட மனசு உடஞ்சு போயிடுச்சு. தன் மகன் வாயில் இந்த மாதிரி வார்த்தை கேட்கணும்னு நினைக்கவே இல்லை. அப்போதான் அவருக்கு புரிஞ்சுது, இவங்க எனக்காக இல்லை, அவங்களுக்காக தான் என்ன வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேலை இருந்தா நான் வேணும், இல்லைன்னா நான் தேவையில்லாதவ. 1 வருஷமா நான் இவங்களுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். சாப்பாடு பண்றேன், குழந்தைகளை பார்த்துக்கிறேன், வீட்டை ஓட்டுறேன். ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? அதனால லலிதா அம்மா ஒரு முடிவெடுத்தாங்க. இனிமே இங்க இருக்க முடியாது, மீண்டும் கிராமத்துக்கு போயிடணும். ஆனா அதுக்கே விக்ரம் சொன்னான், கிராமத்துல என்ன பண்ண போறீங்க? அந்த வீட்டை நான் ஏற்கனவே வித்துட்டேன். அந்த ஒரு வார்த்தை கேட்டதும் லலிதா அம்மாவுக்கு உலகமே உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என் வீடு, என் வாழ்க்கை நினைவுகள் எல்லாம் இருந்த வீடு, அதை கூட என்கிட்ட சொல்லாம வித்துட்டானா? அந்த நாள்ல இருந்து அவங்களுக்கு தூக்கமே இல்லை. நான் இப்ப இந்த வீட்டுல அடைஞ்சு போயிட்டேனா, எங்கேயும் போக முடியாது, என்ன செய்ய முடியாதுன்னு உள்ளுக்குள்ள உடஞ்சு போனாங்க. ஆனா வேற வழி இல்லாம அதையே தன் விதின்னு ஏத்துக்கிட்டு மீண்டும் அதே வாழ்க்கையை தொடர்ந்தாங்க. ஒரு நாள் டைனிங் டேபிள்ல உட்காந்து இதையெல்லாம் நினைச்சு கவலையா இருந்தாங்க. அதுக்குள்ள காவியா எழுந்து பார்த்தா. லலிதா அம்மா இன்னும் அங்கேயே உட்காந்துருந்தாங்க. பணமும் லிஸ்ட்டும் அப்படியே இருந்தது. அவங்க இன்னும் மார்க்கெட்டுக்கு போகலன்னு பார்த்த உடனே காவியா பதறி, ஏன் அத்தை இன்னும் இங்கதான் உட்காந்துருக்கீங்க? என் நண்பர்கள் வர நேரம் ஆயிடுச்சு, இன்னும் 4 மணி நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க, நீங்க இன்னும் கிளம்பவே இல்லை, சீக்கிரம் போயிட்டு சாமானெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு அவசரப்படுத்தினான். லலிதா அம்மா எதுவும் சொல்லாம அமைதியா பணமும் லிஸ்டையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அவங்க போய் 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்குள்ள விக்ரமும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டான். காவியா வீட்டுக்குள்ள முன்னும் பின்னும் நடக்கிற மாதிரி பதட்டமா இருந்தா. அதே நேரம் கோபத்தையும் விக்ரம் மேல காட்ட ஆரம்பிச்சா. பாருங்க உங்க அம்மாவோட வேலைய, கொஞ்சம் சாமான வாங்க சொல்லி அனுப்புனா எங்க போயிட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியல, இன்னும் வரவே இல்லை. என் நண்பர்கள் வேற வர நேரம் ஆயிடுச்சு, சாப்பாடு எதுவும் ரெடி இல்லை, அவங்களும் வரல. இன்னைக்கு அவங்க வந்தா பாருங்க, நான் நல்லா கேட்க போறேன். வேலை செய்யணும்னு தானே
போகாம எங்கேயோ ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்கன்னு கோபத்துல பேசினான். விக்ரமும் கோபத்துல அவன் அம்மாவுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணினான். ஆனா லலிதா அம்மா ஒரு ஃபோனையும் எடுக்கல. 2 பேரும் கோபத்துல இருந்தாங்க. விக்ரம் சொன்னான், உண்மையாவே நீ சொல்ற சரிதான். இன்னைக்கு அம்மா எல்லா அளவையும் தாண்டிட்டாங்க. அவங்க வந்தா நானே ஒரு நல்ல பாடம் கத்து கொடுப்பேன். அதுக்குள்ள காவியா பதறி, விக்ரம், இன்னும் 1/2 மணி நேரத்துல என் நண்பர்கள் வந்துருவாங்க. இவ்வளவு சீக்கிரம் நான் தனியா இத்தனை பேருக்கு சமைக்கவே முடியாது. நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு நல்ல ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. கூடவே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னான். விக்ரம் கோபத்துல காரை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் ஹோட்டலுக்கு போயிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே காவியோட நண்பர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. பெரிய பார்ட்டி நடந்துச்சு. இரவு ஆனதும் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா லலிதா அம்மா மட்டும் இன்னும் வரல. ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. ஆனாலும் மகனும் மருமகளும் ஒருத்தருக்கும் கவலையே இல்லை. அவங்க எங்க போனாங்கன்னு கூட தேடல. வீட்டையும் பூட்டி 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. முழு நாள் ஷாப்பிங்கு அப்புறம் பார்ட்டி எல்லாம் பண்ணி காவியா ரொம்ப சோர்ந்து போயிட்டா. இரவு குழந்தைகளை கவனிக்க கூட முடியல. அவங்க இருவரையும் விக்ரம் கிட்ட கொடுத்துட்டு தூங்கிட்டா. விக்ரம் முழு இரவும் விழிச்சு குழந்தைகளை சமாளிச்சான். இடையிடையே காவியாவையும் எழுப்பினாலும் அவளும் சலிப்பா எழுந்து குழந்தைகளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணினான். ஏன்னா பிறந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த குழந்தைகளை முழுக்க லலிதா அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க இல்லாம குழந்தைகள் அமைதியா இருக்கவே இல்லை. காலை 10 மணி ஆனதும் கூட லலிதா அம்மா வரல. அவங்க இல்லாததால இருவருக்கும் ஆபீஸும் போக முடியல. இரவு முழுக்க தூங்கலையே. எப்பவும் காலையில லலிதா அம்மா தான் டிஃபன் ரெடி பண்ணுவாங்க. இப்போ அது கூட காவியாவால ஆகல. அதனால 2 பேரும் லீவ் எடுத்துக்கிட்டு காத்திருந்தாங்க. எப்ப அம்மா வருவாங்கன்னு, வந்தா நல்லா கேட்கணும்னு. அப்படி காத்திருந்துட்டு மாலை 4 மணி ஆனதும் லலிதா அம்மா ஒரு தோழியோட சேர்ந்து வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே 2 பேருக்கும் கோபம் வெடிச்சிருச்சு. இப்பதான் வர்றீங்களா? எங்க போயிருந்தீங்க? சொல்லாம போயிட்டீங்க. நண்பர்கள் வர்றது தெரியும் இல்லையா? வேலை செய்யணும்னு தானே போகாம ஒளிஞ்சிருந்தீங்களா? இனிமேல் இப்படி செய்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே தள்ளிட்டுருவோம். இப்போ இந்த குழந்தைகளை கவனிங்க. உங்க காரணமா நாங்க ஆபீஸ்க்கும் கூட போக முடியல. சமையலறையில பாத்திரம் எல்லாம் குவிஞ்சு கிடக்குது. அவைகளை கழுவி சாப்பாடு பண்ணுங்கன்னு மீண்டும் ஆர்டர் போட்டாங்க. அதுக்கே லலிதா அம்மா இந்த முறை குரலை உயர்த்தி பேசினாங்க. ஏன் நேத்து பழைய சாப்பாடு சாப்பிட்டீங்க? உங்களுக்கும் 2 கை இருக்கே, புதுசா சமைச்சு சாப்பிட்டுருக்கலாமே. நான் இருந்தப்போ ஒரு நாள் கூட பழைய சாப்பாடு சாப்பிடல. இப்போ உங்க நேரத்துல எப்படி சாப்பிட்டீங்க? மேலும் இனிமேல் யாராவது என்ன கத்தி பேச முயற்சி பண்ணினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போயிட்டாங்க. அங்க போய் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு தன்னோட எல்லா உடைகளையும் அடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாற்றத்தை பார்த்த விக்ரமும் காவியாவும் அதிர்ச்சியில நின்னுட்டாங்க. எப்பவும் எதுவும் பேசாத அம்மா, எதையும் அமைதியா செய்து வந்த அம்மா இப்ப எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறாங்க? அதுவும் எங்க முன்னாடி எதிர்த்து பேசுறாங்கன்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பழைய அடங்கி போகும் லலிதா அம்மா தான் பிடிச்சிருந்தது. எதுவும் பேசாம எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்த அந்த அம்மா உடனே மகனும் மருமகளும் ஓடிக்கிட்டு லலிதா அம்மா ரூமுக்கு போயிட்டாங்க. அவங்க பேக்ல உடைகள் அடுக்கிறத பார்த்து, இப்ப என்ன டிராமா இது? எங்க போக்கு ரெடி ஆகுறீங்க? ஏதாவது சொல்ல போறீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு லலிதா அம்மா அமைதியா சொன்னாங்க, சொல்லாம எப்படி இருக்க முடியும், கொஞ்சம் பொறுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தன் பேக வெளியிருந்த தோழியிடம் கொடுத்து விக்ரம் கிட்ட பார்த்து சொன்னாங்க, நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இந்த வீட்டையும் உங்களையும் விட்டு நான் போறேன். பக்கத்துல இருக்கிற மகளிர் வளர்ச்சி இல்லத்துல போய் தங்க போறேன். அங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு முடிவு பண்ணிட்டேன். என்னோட கூட வந்த இந்த தோழியும் அங்கேதான் இருக்காங்க. நாங்க 2 பேரும் கோவில்ல சந்திச்சு நண்பர்களாகிட்டோம். அவங்களுக்கும் அவங்க மகனும் மருமகளும் ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்காங்க. 2 வருஷமா அங்கேயே தங்கி இருக்காங்க. அங்க பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஊறுகாய் அப்பளம் மாதிரி வேலை பண்றாங்க. அதுல அவங்களுக்கு மாதம் நல்ல வருமானம் கிடைக்குது. தன்னம்பிக்கையோட வாழ்றாங்க. தன் காசுல கையில் இருந்தா யார்கிட்டையும் கையெடுத்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன சின்ன தேவைகளுக்காக யாரையும் நாட வேண்டியதில்லை. நானும் இனிமேல் அங்கேயே போய் அந்த வேலையை செய்ய போறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கே விக்ரம் கோவத்துல, அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு மூளையெல்லாம் குழம்பிருச்சா? நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பேர் மரியாதை இருக்கும்போது நீங்க போய் அப்படி வேலை பண்ண போறீங்களா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எங்களை அவமானப்படுத்திடுவீங்கன்னு கத்தினா. அதுக்கே லலிதா அம்மா ரொம்ப கஷ்டமா ஆனாலும் தைரியமா பதில் சொன்னாங்க, நான் உழைச்சு சம்பாதிச்சாதான் உங்க மரியாதை குறையுமா?
ஆனா உங்க அம்மாவுக்கு மருந்து வாங்க பணம் இல்லாத போது உங்க மரியாதை குறையிலையா? என்ன இந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி வச்சு வேலை வாங்கினப்போ உங்களுக்கு அவமானமா தோணல? 10 பேரை கூப்பிட்டு ஹோட்டல் மாதிரி என்னால சாப்பாடு பண்ண வச்சீங்க, அப்போ உங்களுக்கு அவமானமா இல்ல? இப்போ நான் என் சுயமரியாதைக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், அதுக்காகத்தான் உங்களுக்கு பிரச்சனை. நான் இவ்வளவு நாளா உங்களுக்காக சிரமப்பட்டேன், அதுல 10% கூட வெளியே பண்ணியிருந்தா எனக்கு பணம் வந்திருக்கும், நிம்மதியா வாழ முடியும். ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டு இருக்கிறேன். சின்ன விஷயத்துக்காக உங்க முன்னாடி கையெடுத்து நிக்கணும். நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவீங்க, ஆனா எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மருந்து வாங்க கூட தயக்கமா இருக்கு. இந்த மாதிரி லலிதா அம்மா சொன்னதுக்கு பிறகு விக்ரமும் காவியாவும் பேசவே முடியாம நின்னுட்டாங்க. லலிதா அம்மா தன் பேக் எடுத்துக்கிட்டு தோழியோட சேர்ந்து அந்த மகளிர் இல்லத்துக்கு போயிட்டாங்க. அங்க அவங்க வயசான பெண்களோட சேர்ந்து சந்தோஷமா வேலை பண்ண ஆரம்பிச்சாங்க. தினமும் கொஞ்ச நேரம் வேலை பண்ணினாலும் மனசு நிறைய நிம்மதி கிடைச்சது. எல்லாரும் சேர்ந்து சிரிச்சு பேசிக்கிட்டு நேரம் போயிடுச்சு. அதோட மாசம் நல்ல வருமானமும் வந்துச்சு. அதுல தன் மருந்து செலவு எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ லலிதா அம்மா முழுக்க தன்னம்பிக்கையோட சுயமரியாதையோட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் லலிதா அம்மா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் விக்ரமும் காவியாவும் வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. ஏன்னா வீட்டுல இருந்த எல்லா வேலைகளையும் லலிதா அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, குழந்தைகளையும் கவனிச்சாங்க. அதனாலதான் இவங்க இருவரும் நிம்மதியா வேலைக்கு போயிட்டு இரவுல தூங்க முடிஞ்சது. ஆனா அவங்க இல்லாம போனதும் வீட்டுல சண்டை தான். குழந்தைகள் வேலையெல்லாம் காரணமா தினமும் சண்டை. 1 மாசம் கூட ஆகல, வீட்டோட நிலைமைய பார்த்து காவியா தன் வேலை விட வேண்டிய நிலை வந்துருச்சு. குழந்தைகளை கவனிக்க யாராவது வீட்டுல இருக்கணும். அப்பதான் காவியாக்கு புரிஞ்சுது லலிதா அம்மா எவ்வளவு முக்கியம்னு. அவங்க தனியா இவ்வளவு நாளா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு. விக்ரமுக்கும் அதே உணர்வு. அம்மா இருந்ததாலதான் நம்ம வாழ்க்கை சீரா ஓடுச்சு. அம்மா போனதுக்கு அப்புறம் ஒரு நாளும் நிம்மதியா பேசக்கூட முடியல, எப்பவும் சண்டை தான். கடைசியில இருவரும் ஒரு முடிவெடுத்தாங்க. எப்படியாவது அம்மாவை மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வரணும், அவங்க சொல்வதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க விருப்பப்படி வாழ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க கையெடுத்து மன்னிப்பு கேட்கணும், கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்களோட செலவுகளையும் பார்த்துக்கணும். எப்படி இருந்தாலும் அம்மாவை மீண்டும் வீட்டுக்கு கூட்டி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த நாளே விக்ரமும் காவியாவும் அவசரமா அந்த மகளிர் வளர்ச்சி இல்லத்துக்கு போயிட்டாங்க. அங்க போய் லலிதா அம்மாவை பார்த்ததும் கண்ணீரோட மன்னிப்பு கேட்டாங்க. வீட்டுக்கு திரும்ப வரணும்னு கேட்டுக்கிட்டாங்க. ஆனா லலிதா அம்மா நேரா மறுத்துட்டாங்க. நான் அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் திரும்ப போகவே மாட்டேன். அங்க எனக்கு மரியாதையும் இல்ல, என் தேவைகளையும் யாரும் கவனிக்க மாட்டாங்க. இங்க நான் சந்தோஷமா இருக்கேன், என் சுயமரியாதையோட வாழ்றேன். இப்போ இந்த வயசுல அதை கைவிட நான் தயாரா இல்லைன்னு தெளிவா சொன்னாங்க. அதுக்கே விக்ரம் கிட்டத்தட்ட கெஞ்சுற மாதிரி, அம்மா தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க, நீங்க சொல்வதெல்லாம் கேட்குறோம், உங்க விருப்பப்படி தான் எல்லாம் நடக்கும். நானே இப்போ 2 வேலைக்காரிகளை வச்சுட்டேன், ஒருத்தி சமையல் பண்ணுவா, இன்னொருத்தி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்குவா. நீங்க இல்லாததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது இந்த வீடு ஒரு வீடா இருந்தது நீங்க இருந்ததால தான். குழந்தைகள் பற்றிய கவலை எங்களுக்கு இல்லை, நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வந்தோம். இப்போ எல்லாம் தலைகீழா ஆயிடுச்சு. நீங்க வீட்டுக்கு வந்து குழந்தைகளோட இருக்கணும், அவங்களுக்கு உங்க அன்பு ரொம்ப தேவை, உங்க கதைகள் உங்க பாசம் எல்லாம் அவங்களுக்கு தேவைன்னு சொன்னான். அதுக்கே லலிதா அம்மா சீரியஸா சொன்னாங்க, நான் ஒரு நிபந்தனை சொல்றேன், நான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஊறுகாய் அப்பளம் வேலை எப்பவும் விட மாட்டேன். அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாதான் நான் வருவேன். இப்போ நாள் முழுக்க உங்க மேல சார்ந்திருக்க நான் விரும்பல. என் காசு என் கையில இருக்கணும், அதுதான் என் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. இன்னும் ஒரு விஷயம், நான் வீட்டுல எந்த வேலைகளையும் செய்ய மாட்டேன். நான் வர்றது என் பேரன் பேத்திகளுக்காக மட்டும்தான். இதை கேட்டதும் காவியா உடனே, சரிம்மா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கும், நீங்க மட்டும் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் லலிதா அம்மா தன் சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்தாங்க. உள்ளுக்குள்ள அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இவ்வளவு நாளா என்ன புரிஞ்சுக்காத இவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்தேன்னு. அந்த நாள்ல அவங்க அந்த முடிவு எடுக்கலன்னா இவங்க ஒரு நாளும் உண்மையை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, என்னை எவ்வளவு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தெரியவே மாட்டாங்க. லலிதா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் விக்ரமும் காவியாவும் அவங்கள ரொம்ப மரியாதையோட அன்போட பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கேட்காமலேயே அவங்க தேவைகளை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் கவனிச்சாங்க. இப்போ லலிதா அம்மா எந்த வேலையும் செய்யல, நிம்மதியா வாழ்றாங்க.
பேரம் பேத்திகளோட சந்தோஷமா இருக்காங்க. உண்மையாவே சொல்லணும்னா இந்த வயசுல பெற்றோருக்கு வேற என்ன வேணுங்க? கொஞ்சம் மரியாதை, கொஞ்சம் அன்பு, அதுதான் போதும். அப்படின்னா நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? லலிதா அம்மா எடுத்த முடிவு உங்களுக்கு பிடிச்சதா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. இன்னும் இப்படிப்பட்ட கதைகள் பார்க்க நம்ம மினி கதைகள் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.